விஜயா சொன்னதை கேட்டு மீனா கிட்ட பிரச்சனை பண்ற முத்து, குழந்தை பெத்தெடுக்க ஸ்ருதிக்கு உதவி பண்ற சீதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் நடந்ததை நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் மீனாவோட தம்பி சத்யாவுக்கு நொடிஞ்ச கை சரியாயிட்டதுனாலையும் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் அம்மனுக்கு கூழ் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் சத்யாவை கோவிலுக்கு கூப்பிடுற மீனாவோட அம்மா, நான் வர்றது அப்படின்னா அக்கா மீனா மட்டும் தான் வரணும், முத்து மாமா அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் கோவப்பட்ட மீனா சத்யா கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு சத்யா, எனக்கும் அவரை கண்டா பிடிக்காது, அவருக்கும் என்ன சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் ஏன் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் வரமாட்டேன், அவரை கூப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்லிடுறாரு. உடனே மீனாவோட அம்மா, உனக்காகத்தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சுருக்கோம், நீ இல்லாமல் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நான் வரேன், முத்து மாமா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்மானமாக சொல்லிட்டாரு. இதனால் மீனா எப்படி முத்துக்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறதுன்னு தெரியாமல் தயங்கி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நீ மட்டும் போகணும்னு நினைக்கிறியா, இல்லை அப்படின்னா நான் வர வேணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனா பதில் சொல்ல முடியாமல் நிற்கும்போது, என்ன உன் தம்பி வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில், நானும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது, புருஷனை மதிக்காத ஒருத்தருக்காக நீ ஏன் அங்கே போகணும், அப்படி போனால் எனக்கு தான் அது பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மீனாவை போகக்கூடாதுன்னு முத்து சொல்லிட்டாரு. இதனால் குழப்பத்தில் இருக்கிற மீனாவுக்கு அம்மா அண்டு சத்யா கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்போது ஸ்ருதியும் கொடுத்த அட்வைஸ் படி மீனா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் கிளம்பி போகிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்ட விஜயா வீட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட 1க்கு 2 வத்தி வச்சுட்டாங்க. உடனே முத்து கோயிலுக்கு போயிட்டு மீனாவை பார்த்து முறைச்சிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போன மீனா முத்து இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முத்து நைட்டு நேரத்தில் குடிச்சிட்டு லேட்டாக வராரு. வந்ததும் மீனா கிட்ட பிரச்சனை பண்ணி, என்னை மதிக்காத ஒரு இடத்துக்கு நீ போயிருக்க, அப்போது எனக்கு என்ன மதிப்பு, இவ்வளோதானா நீ உன் புருஷன் மேலே வச்சிருக்க பாசம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு. அதோட இனி நீயும் நானும் பேசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் முத்து பார்த்தீங்கன்னா கீழே தூங்குறதுக்காக பாய் எடுத்து போட்டு மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு விலகிக்கிறாரு. இதுக்கு இடையில் ஸ்ருதி மீனாவோட தங்கச்சி சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே சீதாவுக்கு வேலை கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்ச நிலையில் ஒரு கிஃப்டாக வாட்ச் ஒன்றையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு குழந்தை வழி இல்லாமல் பெற்றெடுக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த விஷயத்தில் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சீதா கிட்ட கேட்குறாங்க. சீதாவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பற்றி விசாரிச்சுட்டு உங்களுக்கு எல்லா தகவலையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அது வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி சீதா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இப்படி ஸ்ருதி எடுக்க போகிற இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவே இனி அப்கமிங் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.